அதுதான் இதில் இன்னொரு இல்லை. இப்போ இதில் இன்னொரு கூடுதல் மேட்டரும் சொல்கிறேன். இந்த கிலாஃபத் ஏன் அல்லாஹ் தூக்கிட்டான்? கிலாஃபத் இவ்வளோ கற்றுக் கொடுத்து, ட்ரைனிங் கொடுத்து, மின்ஹாஜ் கற்றுக் கொடுத்து, தீன் கற்றுக் கொடுத்து, வஹியை கொடுத்து, எல்லாம் கொடுத்து அல்லாஹ் தூக்கிட்டான். ஏன் கிலாஃபத் 30 வருஷம் தான் நின்றுச்சு. அது விட்டுருந்தால் அப்படியே நிலச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் எல்லாம் தூக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நன்மைக்கும் தீமைக்கும் ஒரு யுத்தம் இப்லீஸுடைய அந்த இதிலிருந்தே தொடங்கிட்டு இருக்கு. அங்கே இப்லீஸ் சேலஞ்ச் பண்ணுறான். மனுஷன்ட்ட அந்த கெப்பாசிட்டி இல்லைங்கிறான். மனுஷங்கிட்ட சுயமாக நடக்கிற அந்த கெப்பாசிட்டி இல்லைங்கிறான். இவனுக்கு போய் நீ கிலாஃபத்து கொடுத்துட்ட, பூமியோட நிர்வாகம்கிட்ட கொடுத்துட்ட, இவன்ட்ட அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படி. அல்லா என்னங்கிறான், இருக்குது இவன்ட்ட கெப்பாசிட்டி, பொட்டன்ஷியல் இருக்குது இவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறான். அப்போ 2 பேரும் பூமியில் இறங்கியாச்சு. இப்போ மோதல் நடக்குது. இப்போது இப்லீஸு அவனே தான் சண்டை போடுறான். இங்கே ஆதமும் தான் சண்டை போடணும். இங்கே அல்லாவுடைய உதவி வஹி வருது. இது ஆக்சுவலாக இது அவன் ஒரு இது பண்ணுவான்ல, நீ ஹெல்ப் பண்ணி தானே இவன் ஜெயித்தான், உன் ஹெல்ப் வச்சு தானே இவன் ஜெயித்தான், உன் ஹெல்ப் இல்லைன்னா அவன் ஜெயிச்சிருப்பானா? அதனால் அது கேம் அந்த அளவுக்கு அல்லாஹ் சொன்ன அந்த சேலஞ்சு அப்போ ஃபுல்ஃபில் ஆகாது. அப்போ அதனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான், பாரசீகம் ரோமாபுரியும் ரசூலா ஜெயிச்சு கொடுத்துருந்தாங்கன்னா அது மேட்ரு இல்லை. ஏன்னா எது சரியான முடிவு தவறான முடிவுன்ட்டு வஹி மூலமாக கைட் பண்ணப்பட்டது. ரசூலாவே சொந்தமாக எடுத்தாலும் நாம் என்ன சொல்லுவோம், அல்லாஹ் சொல்லாமல் அவர் அந்த பிளான் பண்ணியிருக்க மாட்டாருங்கம்மோ அப்படின்னு நாம் நினச்சிக்குவோம். அதனால் அல்லாஹ் என்ன பண்ணால் ஆட்டத்தை கலைச்சி விட்டு, இனி நீங்கள் இவங்க விளையாடட்டும் அப்படின்னு. அதனால தான் உமர்லேவனால் அது ஜீரணம் பண்ணவே முடியல. ஏன்னா கோட்டைகள் கொடுக்கப்பட்டுச்சு, சாவிகள் தரப்பட்டுச்சுன்னு. அப்போ அது அல்லாஹ் என்ன பண்ணால் அந்த வஹியோட இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமலே மனிதர்களால் ஜெயிக்க முடியும். இந்த குரானை வச்சே இந்த மனிதர் இப்போ வெறும் குரானை வச்சு தான் வஹி இல்லாமல் இவர் வழிகாட்டுறார். மௌலானா மௌதூதி பொட்டன்ஷியல் இருக்குல்ல. இப்போ இப்லீஸ் தோத்துட்டான்ல, மௌதூதிகிட்ட இஸ்ரார் அஹமதுகிட்ட தோத்துட்டான்ல. நம்மளை விட்டுருங்க, நம்ம என்ன பண்ணோம் விடுங்க. அதைத்தான் உமர்லியானு பார்த்து சொல்லும்போது ரசூலா சொல்கிறாங்களே, உமர் ஒரு பாதையில் வந்தால் ஷைத்தான் ஒரு பாதையில் அதெல்லாம் என்ன அது?